ஓர் ஊரில் பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தன. அவள் கணவன் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தான். பல நாட்களுக்குப் பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது. நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள், நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதியிருந்தது. தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள். வண்டியை ஓட்டிக் கொண்டு புறப்பட்டாள். அடர்ந்த காட்டு வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது. ஆபத்து வரப்போவதை மாடுகள் உணர்ந்தன. கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தன. ஐயோ, என்ன செய்வேன்? நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்டேனே. இங்கே புலி பலரை அடித்துக் கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளேனே என்று நடுங்கினாள் அவள். அருகிலிருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள். சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அவள் அதனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தாள். நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது. 2 குழந்தைகளின் தொடையிலும் அழுத்தி கிள்ளினாள். இருவரும் காடே அலறும்படி அழத் தொடங்கினார்கள். குழந்தைகளே, அழாதீர்கள். நான் என்ன செய்வேன்? இப்படி நீங்கள் அடம் பிடிப்பது சிறிதும் நல்லதல்ல. நேற்றுத்தான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கு ஒரு புலி பிடித்துக் கொடுத்தேன். இன்றும் அதேபோல ஆளுக்கு ஒரு புலி வேண்டும் என்கிறீர்களே. இந்த காட்டில் புலியை நான் எங்கே தேடுவேன்? எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கு ஒரு புலி தருகிறேன். அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள். இதை கேட்ட புலி நடுங்கியது. நல்ல வேளை, அருகில் செல்லாமல் இருந்தேன். இந்நேரம் நம்மை பிடித்து கொண்டிருப்பாள். இனி இங்கே இருப்பது நல்லதல்ல. எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது அது. ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அது. தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள். பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி. காட்டுக்கு அரசே, ஏன் இப்படி அஞ்சி ஓடுகிறீர்கள்? உங்களை விட வலிமை வாய்ந்தது சிங்கம்தான். நம் காட்டில் சிங்கம் ஏதுமில்லை. என்ன நடந்தது, சொல்லுங்கள் என்று கேட்டது அது. நரியே, நம் காட்டுக்கு ஒரு அரக்கி வந்துள்ளாள். 2 குழந்தைகள் அவளிடம் உள்ளன. அந்த குழந்தைகள் உண்ண நாள்தோறும் ஆளுக்கொரு புலியை தருகிறாளாம். இப்படி அவளே சொல்வதை என் காதால் கேட்டேன். அதனால்தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் என்றது புலி. இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. புலியாரே, கேவலம்! ஒரு பெண்ணிற்கு பயந்தா ஓடுகிறீர்? அவள் உங்களை ஏமாற்றியிருக்கிறாள். எங்காவது மனித குழந்தைகள் புலியை தின்னுமா? வாருங்கள், நாம் அங்கே செல்வோம். அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் என்றது அது. அந்த குழந்தைகளின் கத்தலை நீ கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய். அந்த அரக்கியின் குரல் இன்னும் என் காதில் கேட்கிறது. நான் அங்கு வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது புலி. அவள் சாதாரண பெண்தான். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதற்காக உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம். பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நம் இருவர் பசியும் தீர்ந்துவிடும் என்றது நரி. தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டது புலி. இருவர் வாளும் சேர்த்து இறுக கட்டப்பட்டன. நரி முன்னால் நடந்தது. புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது. மரத்திலிருந்து அவள் நரியும் புலியும் வருவதை பார்த்தாள். 2 வாளும் ஒன்றாக கட்டப்பட்டிருந்தது. அவளின் கண்களுக்கு தெரிந்தது. என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தாள் அவள். கோபமான குரலில், நரியே, நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? என் குழந்தைகள் பசியால் அழுகின்றன. ஆளுக்கொரு புலி வேண்டுமென்றேன். 2 புலிகளை இழுத்து வருவதாக சொல்லிவிட்டுச் சென்றாய். இப்பொழுது ஒரே ஒரு புலியுடன் வருகிறாய். எங்களை ஏமாற்றவா நினைக்கிறாய்? புலியுடன் உன்னையும் கொன்று தின்கிறேன் என்று கத்தினாள். இதைக் கேட்ட புலி நடுங்கியது. இந்த நரிக்குத்தான் எவ்வளவு தந்திரம்! நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே. எப்படி பிழைப்பது? ஓட்டம் பிடிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்ததா அது. அவ்வளவுதான். வாலில் கட்டப்பட்டிருந்த நரியை இழுத்து கொண்டு ஓடத் தொடங்கியது. நரியோ, புலியாரே, அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள், ஓடாதீர்கள் என்று கத்தியது. உன் சூழ்ச்சி எனக்கு புரிந்துவிட்டது. என்னை கொல்ல திட்டம் போட்டாய். இனி உன் பேச்சைக் கேட்டு ஏமாறமாட்டேன் என்று வேகமாக ஓடத் தொடங்கியது புலி. வாலில் கட்டப்பட்டிருந்த நரி பாறை, மரம், முள்செடி போன்றவற்றில் மோதியது. படுகாயமடைந்தது அது. புலியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்து கொண்டு ஓடியது. வழியில் நரியின் வால் அறுந்தது. மயக்கமடைந்த நரி அங்கேயே விழுந்தது. புலி எங்கோ ஓடி மறைந்தது. பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவனின் ஊரை அடைந்தாள். காட்டின் நடுவே தனியாக நின்ற அந்த தாயை நினைத்துப்பார். கணவன் இல்லை, உதவி இல்லை, ஆயுதம் இல்லை, இருட்டும் காடும் புலியும் நரியும் சூழ்ந்திருக்க. ஆனால் அவளுக்குள் ஒரு தீ மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. என் குழந்தைகள் உயிரோடு என் கணவனைச் சென்று சேர வேண்டும். அதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன்.
அவள் பயந்தாள். ஆம், பயந்தாள். ஆனால் அவள் பயத்தை விட பெரிதாக அவளுடைய நம்பிக்கை இருந்தது. அவள் உடலை விட பெரிதாக அவளுடைய புத்தி இருந்தது. அவள் கைகளை விட பெரிதாக அவளுடைய தைரியம் இருந்தது. இன்று நீ எத்தனை புலிகள் வந்தாலும், எத்தனை நரிகள் தந்திரம் பண்ணினாலும், எத்தனை இருட்டு சூழ்ந்தாலும் நினைவில் கொள், உனக்குள்ளே ஒரு அந்த தாய் இருக்கிறாள். அவள் ஒரு பொய்யை சொல்லி புலியை ஓட வைத்தாள். நீ ஒரு உண்மையை நம்பு. நான் தோற்றுப்போக மாட்டேன். என் கனவுகள், என் குடும்பம், என் எதிர்காலம் எதையும் நான் காப்பாற்றுவேன். அவள் மரத்தின் மேல் உட்கார்ந்து குழந்தைகளை இறுக பிடித்து, பொறுமையாக இருங்கள், மாலைக்குள் புலி வரும் என்று சத்தமாக சொன்னாள். நீயும் இப்போதே சத்தமாக சொல்லு, என் வெற்றி மாலைக்குள் வரும், என் கனவு நிச்சயம் நடக்கும், எந்த புலியும் என்னை தொட முடியாது. அவள் ஜெயித்தாள், ஏனெனில் அவள் தன்னை நம்பினாள். நீயும் ஜெயிப்பாய், ஏனெனில் இன்று முதல் நீயும் உன்னை நம்பப் போகிறாய். வா, எழுந்திரு, காடே ஆடட்டும், புலியே ஓடட்டும், நீ மட்டும் நிற்கப் போகிறாய். வெற்றியோடு, புன்னகையோடு, உயர்ந்த நம்பிக்கையோடு. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். ஒரு நாள் இரவு மின்சாரம் போய்விட்டது. வீடு முழுக்க இருட்டாக இருந்தது. அருணுக்கு மிகவும் பயமாக இருந்தது. அவன் மூலையில் இருந்து கொண்டிருந்த சிறிய எண்ணெய் விளக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் மெதுவாக கேட்டான், விளக்கே, நீ இவ்வளவு சிறியது, இந்த பெரிய இருட்டை எப்படி போக்கப் போகிறாய்? விளக்கு மெதுவாக பதில் சொன்னது, நான் இருட்டை முழுக்க போக்க முடியாது, ஆனால் உன் அருகில் உள்ள இருட்ட போக்க முடியும். அருண் ஆச்சரியப்பட்டான். அது போதுமா என்று கேட்டான். விளக்கு சிரித்தது. ஒரு சிறிய ஒளி கூட ஒரு பெரிய பயத்தை வெல்லும். நீயும் அப்படித்தான். சிறியவன் என்று நினைக்காதே. அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் தைரியமூட்டின. அவன் பயம் மெதுவாக மறைந்தது. அன்று முதல் அவன் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டான். பெரிய மாற்றம் செய்ய பெரியவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிறிய முயற்சியும் பெரிய ஒளியை தரும். இருள் என்பது வெறும் இருட்டல்ல, நாம் அஞ்சும் பயங்களின் உருவம். தைரியம் என்னும் ஒளி ஏற்றினால் எந்த இருளும் நம்மை வெல்ல முடியாது. Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories. ஒரு அழகான காட்டில் ஒரு கர்ப்பிணி மான் வாழ்ந்தது. பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது. அமைதியாக இருந்தது. ஆனால் திடீரென ஆபத்து தொடங்கியது. ஒரு வேடன் அதை பார்த்து துரத்த ஆரம்பித்தான். மான் பயந்து ஓடியது. வேகமாக ஓடியது. ஆனால் ஆபத்து அதிகரித்தது. ஓடி ஓடி ஒரு இடத்துக்கு வந்தபோது காடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. முன்னால் தீ, பின்னால் வேடன். மான் சிக்கிக் கொண்டது. தப்பிக்க வழி தெரியவில்லை. அப்போது ஒரு பயங்கரமான புலி அந்த பக்கம் வந்தது. புலி மானை நோக்கி நெருங்கியது. இப்போது 3 ஆபத்துகள்: வேடன், தீ, புலி. மான் கொஞ்சம் தூரம் ஓடியபோது திடீரென மின்னல் இடித்தது. ஒரு மரம் விழுந்து வழியை தடுத்தது. இப்போது 4 பக்கங்களிலும் ஆபத்து: வேடன், தீ, புலி, மரத்தடுப்பு. களைப்பில் மான் ஒரு மரத்தடியில் நின்றது. தன் உள்ளார்ந்த மனதிடம் கேட்டது, இப்போ என்ன செய்வது? எப்படி தப்பிப்பது? அப்போது அந்த உள்ளுணர்வு, உன் மனமே உனக்கு குரு, பதில் சொன்னது. உன் கடமையை மட்டும் செய். இப்போ உனக்கு ஒரே கடமை குழந்தையை பாதுகாப்பாக பெற்றெடுப்பது. வேற எதையும் யோசிக்காதே. முழு கவனத்துடன் அதில் ஈடுபடு. மான் அந்த வார்த்தையை கேட்டு பயத்தை விட்டது. கண்களை மூடி முழு மனதுடன் பிரசவத்தில் கவனம் செலுத்தியது. குழந்தையை பெற்றெடுப்பதில் மட்டும் ஈடுபட்டது. அதே சமயத்தில் வானம் இருட்டி பெரிய மழை கொட்டத் தொடங்கியது. மழை தீயை அணைத்தது. வேடன் பயந்து ஓடினான். புலியும் மழையில் துரத்தி சென்றது. இடியின் ஒளியும் நின்றது. இயற்கை தானாகவே எல்லா ஆபத்துகளையும் நீக்கியது. மான் பாதுகாப்பாக தன் குழந்தையை பெற்றெடுத்தது. உன் மனமே உனக்கு குரு. முழு ஈடுபாட்டுடன் உன் கடமையை செய்தால் மற்ற எல்லா தடைகளும் தானாக விலகிவிடும். ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்து. இயற்கை அல்லது கடவுள் உன்னை பாதுகாக்கும். பச்சை வயல்கள் சூழ்ந்த அமைதியான ஒரு கிராமத்தில் ராமன் என்ற நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் அதிகாலை எழுந்து தனது வயலில் உழைத்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு நாள் வயலை உழுது கொண்டிருந்தபோது அவரது கருவி நிலத்தின் கீழே ஏதோ கடினமான ஒன்றை தொட்டது. ஆர்வமாக மண்ணை தோண்டி பார்த்தார்.
அப்போது ஒரு சிறிய மண்குடம் கிடைத்தது. அதை திறந்தபோது அது முழுவதும் பொற்காசுகளால் நிரம்பியிருந்தது. அந்த பொன் அவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. பெரிய வீடு கட்டவும் அதிக நிலம் வாங்கவும் முடியும். ஆனால் ராமன் ஒரு நிமிடம் யோசித்தார். இந்த நிலம் முன்பு வேறு ஒருவருக்கு சொந்தமானது என்று அவருக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் அவர் அந்த பொன்னை வீட்டுக்கு கொண்டு செல்லாமல் நேராக கிராம முதல்வரிடம் கொண்டு சென்றார். பின்னர் அந்த பொன் அதன் உண்மையான உரிமையாளரிடம் திருப்பிக் கொடுக்கப்பட்டது. ராமனின் நேர்மையை பார்த்து கிராம மக்கள் அனைவரும் அவரை பாராட்டினர். பாடம்: நேர்மை எந்த பொன்னையும் விட மிகவும் மதிப்புமிக்கது. ஒரு பெரிய பசுமையான மரத்தில் ஒரு காக்கா தம்பதி அமைதியாக வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு அழகான குஞ்சுகள் பொரிந்தன. ஆனால் அந்த மரத்தின் வேரில் ஒரு கொடிய கருநாகம் வசித்தது. அந்த பாம்பு ஒவ்வொரு முறையும் குஞ்சுகளை விழுங்கிவிடும். வருடா வருடம் இப்படியே நடந்தது. காக்கா தம்பதியின் இதயம் கலங்கியது. ஒரு வருடம் மீண்டும் குஞ்சுகள் பொரிந்தன. ஆண் காகம் மனைவியிடம் சொன்னது, இந்த முறையாவது நம்ம குஞ்சுகளை காப்பாத்தணும், இல்லனா எல்லாம் போயிடும். பெண் காகம் புத்திசாலித்தனமாக சிரித்து சொன்னது, நாம பலத்தால் ஜெயிக்க முடியாது, ஆனா புத்தியால் ஜெயிக்கலாம். அப்போது அருகில் ஒரு அழகான ராஜகுமாரி குளிக்க வந்தாள். அவள் தன் தங்க நகைகளை கரையில் வைத்துவிட்டு குளித்தாள். காகம் தம்பதி உடனே ஒரு தந்திரம் செய்தது. காகம் தம்பதி ஒரு பளபளப்பான முத்து மாலையை கவ்வி பாம்பு வசிக்கும் குழியின் நேரடியாக போய் வீசியது. பிறகு உரக்க கத்தியது, கொள்ளை கொள்ளை, நகை திருட்டு. ராஜகுமாரியின் காவலர்கள் ஓடி வந்தார்கள். நகை எங்கே என்று தேடினார்கள். காகம் மீண்டும் கத்த அவர்கள் பாம்பு குழியை நோக்கி வந்தார்கள். அங்கே பளிச்சென்று நகை கிடந்தது. காவலர்கள் கோபத்தில் இந்த பாம்புதான் திருடியிருக்கு என்று நினைத்து கூடாரங்களால் அடித்து பாம்பை கொன்றுவிட்டார்கள். பாம்பு இறந்த பிறகு காக்கா தம்பதி தங்கள் குஞ்சுகளை பத்திரமாக வளர்த்தது. இனி யாரும் அவர்களை தொந்தரவு செய்ய முடியவில்லை. நீதி: பலம் இல்லாவிட்டாலும் புத்தியால் எதிரியை வெல்ல முடியும். தந்திரமே உண்மையான வெற்றிக்கு வழி செய்யும். ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம். ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு ஏழ்மையான வேட்டைக்காரன் வாழ்ந்து வந்தான். விலங்குகளை வேட்டையாடிதான் தன் குடும்பத்தை நடத்தினான். ஏழ்மையானவன் என்றாலும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தான். தினமும் காலையில் வில் மற்றும் அம்புகளை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்று தேவைக்கு மட்டுமே வேட்டையாடுவான். ஒரு நாள் காட்டிற்குள் சென்றபோது ஒரு மானை துரத்தி சென்றான். ஆனால் அது காட்டிற்குள் ஓடி மறைந்துவிட்டது. பசியும் சோர்வும் அதிகரித்ததால் காட்டிற்குள் உணவு தேடி அலைந்தான். எந்த விலங்கும் கிடைக்கவில்லை. மாலை நேரத்தில் பாதுகாப்புக்காக ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறினான். அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஆனால் வேடன் அதை கவனிக்கவில்லை. மரக்கிளையில் சிக்கியிருந்த வில்லை கழற்றும்போது சில வில்வ இலைகள் கீழே விழுந்து சிவலிங்கத்தின் மீது பட்டன. அவனுக்கு தெரியாமலே ஒரு புனித பூஜை தொடங்கியது. சிறிது நேரத்தில் ஒரு கர்ப்பிணி முயல் வந்தது. வேடன் முயலை குறிவைத்தான். முயல், என்னைக் கொன்றால் என் வயிற்றிலுள்ள குட்டியும் இறந்துவிடும் என்றது கெஞ்சியது. வேட்டைக்காரன் மனம் முருகி அதை விட்டான். அவன் அசைந்தபோது மீண்டும் வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. இது 2ஆம் கட்ட பூஜை போல இருந்தது. பின்னர் ஒரு காட்டு ஆடு வந்தது. சரி, இந்த ஆடையாவது குறிவைக்கலாம் என்று குறிவைத்தான். ஆடு, ஐயா, என்னை நம்பியே என் குடும்பம் இருக்கிறது என்றது. வேடன் மனமிறங்கி அதையும் விட்டுவிட்டான். மீண்டும் அவன் கைப்பட்டு இலைகள் சிவலிங்கம் மீது விழுந்து அடுத்த கட்ட பூஜை செய்து முடித்தது போல் இருந்தது. பிறகு ஒரு தாய் மானும் அதன் குட்டிகளும் வந்தன. இந்த மானையாவது கொல்லலாம் என்று குறிவைக்க தாய்மான் தன் பிள்ளைகளுக்காக கெஞ்சியது. வேடனின் மனம் கரைந்து அவற்றையும் விடுவித்தான். மீண்டும் வில்வ இலைகள் சிவலிங்கத்தை தொட்டன. இறுதியாக ஒரு ஆண்முயல் வந்தது. அது தன் குடும்பத்தைப் பற்றி சொல்லி கண்ணீர் விட்டது. வேட்டைக்காரன் அதைவையும் கொல்லாமல் விட்டான். அந்த இரவு முழுவதும் அவன் அந்த இரவு எந்த விலங்கையும் வேட்டையாடவில்லை. தன்னை அறியாமலே விரதமும் பூஜையும் நிறைவேறின. காலை விடிந்தது. வேட்டைக்காரன் தன் பிள்ளைகள் பசியோடு இருப்பார்கள் என்று கவலைப்பட்டான். அப்போது அவன் விட்டுவிட்ட அனைத்து விலங்குகளும் வந்து நன்றி தெரிவித்தன.
அதை பார்த்த வேடன் இனிமேல் விலங்குகளை கொல்லாமல் வாழ முடிவு செய்தான். அந்த நேரத்தில் ஒரு மூட்டை வியாபாரி தனது மூட்டையை சுமக்க முடியாமல் தவித்தார். வேடன் உதவினான். நன்றிக்காக வியாபாரி அவனுக்கு ஒரு உணவு மூட்டையை அளித்தார். வீட்டிற்கு திரும்பிய வேடன் காட்டில் நடந்ததை மனைவியிடம் கூறினான். அந்த நாள் முதல் அவன் சிவபக்தனாக, கருணையும் அன்பும் கொண்ட மனிதனாக வாழத் தொடங்கினான். அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு உண்மை புரிந்தது: கருணைதான் உயர்ந்த வழிபாகு என்று. என்ன நண்பர்களே, எந்த விலங்கையும் துன்புறுத்தாமலும் இளையனமை மனதார நேசித்தால் துன்பம் நம்மை விட்டு ஓடும். Thanks. சிங்கம் கர்ஜிச்சு எல்லாரையும் ஓட வச்சுது. ஆனா இவன் மட்டும் அஞ்சாம நெருங்கினான். அவன் என்ன பண்ண போறான்? சிங்கம் என்ன செய்யும்? வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டுல கால் காயத்தோட தவிச்ச பெரிய சிங்கத்தை எல்லாரும் பயந்து ஓடுனாங்க. ஆனா சிவப்பு தலைப்பாகை போட்ட மீசைக்கார ராமு மட்டும் அஞ்சாம நெருங்கி, பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி மருந்து போட்டு துணியால கட்டி உதவினான். சிங்கம் வலியால கர்ஜிச்சாலும் ராமுவோட அமைதியான கண்களை பார்த்து அமைதியாச்சு. நாட்கள் போன பிறகு ஒரு நாள் ராமு தனியா காட்டுல போகும்போது கொடிய வேட்டைக்காரர்கள் சூழ்ந்து கொண்டாங்க. துப்பாக்கி காட்டி இனி உயிரோட போக முடியாதுன்னு மிரட்டினாங்க. ராமு பயந்து நடுங்கினான். திடீரென காடு அதிர வைக்கிற கர்ஜனை. பெரிய சிங்கம் பாய்ந்து வந்து வேட்டைக்காரர்களை மிரட்டி ஓட வச்சது. ராமு தரையில உட்காந்து சிரிச்சு சிங்கத்தோட தலைய தடவினான். நீ என்ன காப்பாத்துன, நானும் உன்னை காப்பாத்துன. இப்ப நாம 2 பேரும் ஒண்ணுதான். சிங்கம் ராமுவோட தோள்ல தலைய வச்சு அமைதியா உட்கார்ந்தது. காடு முழுக்க அமைதி. இருவருக்கும் நட்பு உருவானது. நட்பு வென்றது. நீதி: ஒரு சின்ன உதவி கூட பெரிய ஆபத்தில் உயிர் காப்பாத்தும். நல்லது செய், அது உன்னை திரும்பி காப்பாத்தும். என்ன குட்டீஸ், எல்லாருக்கும் உதவி நீங்கதானே? Thanks for watching Bubbly Baby Story. ஒரு காகம் அழுதது. ஆனா அதை காப்பாத்தியது யாருன்னா ஒரு சின்ன நண்டு, கிராப். இந்த கதை முடிவுல நீங்க கண்டிப்பா வாவ்னு சொல்லுவீங்க. ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழையில் ஒரு காகம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. மரத்தின் கீழே குளத்தோரத்தில் ஒரு நண்டு வசிச்சது. ஒரு நாள் அந்த மரத்துக்குள்ளே ஒரு பாம்பு வந்துச்சு. காகத்தின் கூடிலிருந்த முட்டைகளை தின்ன ஆரம்பிச்சது. காகம் ரொம்ப வருத்தப்பட்டு நண்டிடம் ஓடிப்போய் சொன்னது. காகம்: நீ எனக்கு உதவி பண்ண முடியுமா? நண்டு: கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் பாம்பு மறுபடியும் வந்ததும் நண்டு மெதுவா சென்று பாம்பின் வாளை கடிச்சது. பாம்பு வலியில துடிச்சு ஐயோன்னு சொல்லி வேகமா ஓடி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பாம்பு அந்த மரத்துக்கே திரும்ப வரல. காகம் சந்தோஷமா நண்டுக்கு நண்டை சொன்னது. 2 பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க. குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு அழகான காட்டில் வசித்து வந்த எறும்பு கூட்டம் வருங்காலத்தை பற்றிய தெளிவான திட்டத்துடன் இருந்தது. குளிர்காலம் வருவதற்கு முன்பே உணவை சேமிக்க வேண்டும் என்று எறும்புகள் முடிவு செய்தன. சோம்பேறித்தனம் படாமல் கூட்டமாக சேர்ந்து ஒரு வண்டியில் தானியங்களை ஏற்றி, நம்மால் முடியும், நமக்கான உணவை நாமே தேடுவோம் என்று உற்சாகமாக உழைத்தன. அவை கஷ்டப்பட்டு உழைக்கும்போது ஒரு விட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து சிரித்தது. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? இப்போது இருக்கும் வெயிலை அனுபவித்து பாட்டு பாடி ஜாலியாக இருங்கள் என்று கூறியது. ஆனால் எறும்புகள் தன் இலக்கிலிருந்து மாறவில்லை. திடீரென பலத்த மழையும் வெள்ளமும் வந்தது. மற்ற பூச்சிகள் தவித்தபோது எறும்புகள் தங்கள் ஒற்றுமையால் ஒரு இலையை தோணியாக்கிக் கொண்டு தப்பித்தன. கஷ்டப்படும் மற்ற நண்பர்களுக்கும் வெட்டுக்கிளி உட்பட உணவு கொடுத்து உதவின. ஒற்றுமையே பலம் என்பதை உலகுக்கு நிரூபித்தன. 4. பாதுகாப்பான எதிர்காலம். கடும் குளிர்காலம் வந்தபோது சேமித்து வைத்த உணவோடு எறும்புகள் பாதுகாப்பான கூட்டில் மகிழ்ச்சியாக இருந்தன. எறும்பு குழந்தைகள் பள்ளியில் அமர்ந்து முன்னெச்சரிக்கையும் கடின உழைப்பும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டன. அடுத்த கதையில் விடாமுயற்சி பத்தி பார்க்கலாம். பை.
ஒரு மழைக்கால மாலை ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். அவன் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து மனம் தளர்ந்து போயிருந்தான். என்னால் ஒன்றும் முடியாது, எல்லாம் வீண் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்ணில் பட்டது ஒரு சின்ன எறும்பு. அது ஒரு பெரிய ரொட்டி துண்டை அல்லது சர்க்கரை துகளை இழுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அந்த ரொட்டி துண்டு எறும்பை விட எத்தனை மடங்கு பெரியது! ஆனாலும் எறும்பு சோர்வடையாமல் நிறுத்தாமல் இழுத்துக்கொண்டே இருந்தது. திடீரென ஒரு கல் தடப்பு வந்தது. எறும்பு முயன்றது, முடியவில்லை. பின்வாங்கியது. மீண்டும் முயன்றது, மீண்டும் தோல்வி. இப்படி 10 முறை தோற்றது. ஆனால் 11வது முறை கொஞ்சம் வேறு பக்கமாக சாய்த்து இழுத்தது. வெற்றி! ரொட்டி துண்டு கல் தடுப்பை தாண்டிவிட்டது. அந்த மனிதன் அதை பார்த்து அதிர்ந்து போனான். எறும்பு தோற்றாலும் விடாமல் முயன்றது. அது தோல்வியை ஏற்கவில்லை, வழியை மாற்றியது. அவன் எழுந்து நின்றான். நானும் இப்படித்தான், தோல்வி வந்தாலும் விடமாட்டேன், வழி மாற்றி முயற்சி செய்வேன் என்று மனதில் உறுதியெடுத்தான். கதையின் பாடம் மாரல்: தோல்வி என்பது இறுதியல்ல, அது புதிய வழியை காட்டும் சமிக்ஞை மட்டுமே. விடாமுயற்சியிருந்தால் எந்த பெரிய தடையும் கடக்க முடியும். நீங்களும் இன்று ஒரு சின்ன எறும்பு போல ஆரம்பியுங்கள். முயற்சி நிறுத்தாதீர்கள். வெற்றி உங்களை தேடி வரும். ஒரு காட்டில் ஒரு சின்ன எறும்பு வாழ்ந்தது. அது தினமும் காலையில் எழுந்து உணவு சேகரிக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் அதே காட்டில் ஒரு தேனீ இருந்தது. அது இன்று வேலை செய்ய வேண்டாம், நாளை செய்யலாம் என்று சோம்பேறித்தனமாக இருந்தது. மழைக்காலம் வந்தது. எறும்பு தன் சிறு குடிசையில் உணவு நிரம்பியிருந்தது. சந்தோஷமாக இருந்தது. தேனீ பசியால் வாடியது. எறும்பிடம் வந்து உதவி கேட்டது. எறும்பு சிரித்து சொன்னது, "நீ ஏன் முன்பே உழைக்கலில்லை? இப்போது நான் உனக்கு உதவ முடியாது. ஆனால் நாளை இருந்து உழைத்தால் உன் வாழ்க்கை மாறும்." நீதி: ஒவ்வொரு நாளும் சிறிது உழைப்பதுதான் பெரிய வெற்றியைத் தரும். இன்று தள்ளிப்போடாதே, இப்போதே ஆரம்பி. மறுபடியும் முயற்சி செய், வெற்றி உன்னை தேடி வரும். WPAS#. என்ன நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உணவு கொடுக்காத எறும்பு மேல தப்பா இல்ல உழைக்காத தேனீ மேல தப்பா? கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய், அடுத்த கதையில் சந்திப்போம். ஒரு காட்டுல ஒரு பெரிய யானை ஒன்னு வாழ்ந்து வந்தது. அது தான் துதிக்கையாலையும் கால்களாலையும் எல்லா மிருகங்களையும் பயமுறுத்தி நான் தான் இந்த காட்டு ராஜான்னு கர்வமா அலைந்து கொண்டிருந்தது. எல்லா விலங்குகளும் அதை பார்த்த உடனே ஓடி ஒளிந்து கொள்ளும். யாரும் அதுக்கு எதிரா பேச மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன எறும்பு அந்த யானையோட காலுக்கு அருகில போய் நின்னு பார்த்தது. யானை கீழே பார்த்தது. சிரிச்சிட்டு, "ஏய் சின்ன எறும்பே, என் கால் மேல ஏறி வா, உன்னை ஒரே அடியா நசுக்கிடுவேன்னு" கர்ஜிச்சுது. எறும்பு பயப்படாம, "அண்ணா யானை, உன் உடம்பு பெருசு, பலம் அதிகம், ஆனா உன்னை நான் தோற்கடிக்க போறேன்னு சொல்லுச்சு. யானை பெருசா சிரிச்சு, "நீயா என்ன தோற்கடிக்க? சரி, முயற்சி பண்ணு பார்க்கலான்னு" சவால் விட்டுச்சு. எறும்பு உடனே யானையோட கால் விரல்களுக்கு நடுவுல ஏறி அங்க இருந்த சின்ன சின்ன இடுக்குல போய் நுழைஞ்சிச்சு. பிறகு யானையோட தோலை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு குத்துச்சு. யானைக்கு கொஞ்சம் அரிப்பு. அது காலை அசைச்சு துதுக்கையால அடிச்சு தரையில உதைச்சு எறும்ப துரத்த முயற்சி பண்ணுச்சு. ஆனா எறும்பு வேகமா ஓடி யானையோட மற்றொரு கால் இடுக்குக்கு போயிடுச்சு. அங்கேயும் அதே மாதிரி கடிச்சு தொல்லை கொடுத்துச்சு. யானைக்கு அரிப்பு தாங்க முடியல. அது தரையில புரண்டு மரத்துல உரசி தான் கால்களாலேயே தான் கால்களை அடிச்சுது. ஆனா எறும்பு மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. இப்படி நாள் முழுக்க எறும்பு யானையை தொல்லை பண்ணுச்சு. யானைக்கு தூக்கமே இல்ல, சாப்பாடும் சரியா சாப்பிட முடியல. கடைசியா யானை களைச்சு போய், "போதும் எறும்பே, நீ ஜெயிச்சிட்ட. உன் சின்ன உடம்புல எவ்வளோ தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு. என்னால உன்னை சமாளிக்க முடியலன்னு சொல்லி தலைய சாய்ச்சிச்சு. எறும்பு சிரிச்சு, "அண்ணா, உருவத்தை பார்த்து எல்லாம வேண்டும். சின்னவங்க கூட பெரிய பலத்தை காட்ட முடியும். உன் பலம் வெளியே தெரியுது, ஆனா என் பலம் உள்ளுக்குள்ள இருக்குன்னு" சொல்லிட்டு போயிடுச்சு. நீதி: உருவு கண்டு எல்லாமே வேண்டும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் கேவலமா நினைக்கக்கூடாது. சிறியவர்களிடம் கூட பெரிய தைரியமும் திறமையும் இருக்கலாம்.
உண்மையான வெற்றி உடல் பலத்துல இல்ல, மன உறுதி மற்றும் புத்தியில்தான் உள்ளது. என்ன நண்பர்களே, இது போல கதையை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம். ஒரு அழகிய கிராமத்தில் வயதான பெண்மணி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் ஒரு சிறிய மரத்தை சுற்றி சில காசுகளை வைத்தாள். அது ஒரு சிறிய பணப்பை போல இருந்தது. இது என் எதிர்காலம் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அந்த சுற்றை அவள் தினமும் தண்ணீர் ஊற்றி உரமிட்டு பாதுகாத்து வளர்த்தாள். காலம் செல்லச் செல்ல அந்த சுற்று ஒரு சிறிய கன்றாக வளர்ந்தது. அது ஒரு மரக்கன்று போல தோன்றியது. லக்ஷ்மி அதை பார்த்து மகிழ்ந்தாள். நீ என் கனவு மரம் என்று அழைத்தாள். கிராமத்தை ஒரு பெரிய புயல் தாக்கியது. மலைப்பகுதியிலிருந்து வந்த அந்த புயல் காற்றும் மழையும் கொண்டு வந்தது. மரங்கள் சரிந்தன, வீடுகள் சேதமடைந்தன. லட்சுமியின் கன்றும் அந்த புயலில் போராடியது. அது தன் வேர்களால் பிடித்துக்கொள்ள முயன்றது. ஆனால் புயலின் வலிமை அதிகமாக இருந்தது. மரம் முறிந்து கீழே விழுந்தது. மரம் போல இருந்த அது இப்போது உடைந்து கிடந்தது. கன்றுக்குட்டி, அவள் கண்கள் கலங்கின. என் முயற்சி வீணானதா என்று அழுதாள். ஆனால் லட்சுமி தோல்வியில் துவண்டவள் அல்ல. அவள் அழுது கொண்டிருந்தபோது தன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. போதும், கவலை வேண்டாம், வாழ்க்கை என்பது மீண்டும் தொடங்குவதே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் மீண்டும் ஒரு சிறிய செடியை விதைத்தாள். இம்முறை அவள் அதை மிகுந்த கவனத்துடன் வளர்த்தாள். தினமும் தண்ணீர், உரம், அன்பு எல்லாம் கொடுத்தாள். காலம் செல்ல செல்ல அந்த செடி நன்கு வளர்ந்தது. அது ஒரு பெரிய மரமாக உருவெடுத்தது. ஆச்சரியம்! அந்த மரத்தில் பணம் காய்த்தது. பணமழை போல கொட்டியது. பச்சை இலைகளுக்கு பதிலாக நோட்டுகள், காசுகள் தொங்கின. லட்சுமி அதை பார்த்து வியந்தாள். என் முயற்சி பலித்தது என்று மகிழ்ந்தாள். அந்த பணத்தை அவள் மூட்டைகளாக கட்டினாள். கிராமத்தில் ஏழைகளுக்கு உதவினாள். ஆனால் திடீரென அவள் உறக்கத்திலிருந்து கண்விழித்தாள். அவள் படுக்கையில் இருந்தாள். சுற்றிலும் அவளது சிறிய வீடு. பணமழையா, மரமா, எல்லாம் கனவு. அவள் சிரித்தாள். என்ன இது, கனவா என்று மீண்டும் சிரித்தாள். பணம் காய்க்கும் மரம் கனவில்தான் கிடைக்கும். நிஜத்தில் முயற்சி செய்தால் மட்டுமே பயன் கிடைக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் எழுந்து தன் வேலையை தொடங்கினாள். முயற்சியின் பாதையில் நடக்க ஆரம்பித்தாள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், ஆனால் மீண்டும் முயற்சி செய்வதே வெற்றியின் திறவுகோல். லட்சுமியைப் போல நாமும் கனவுகளை நிஜமாக்க முயல வேண்டும். பணம் காய்க்கும் மரம் போன்ற அற்புதங்கள் கனவில் மட்டுமே. ஆனால் உழைப்பால், சேமிப்பால், உதவும் மனதால் நாம் செழிப்பை அடையலாம். ஆமை பந்தயக் கோட்டில் நின்றபோது அதன் மனதில் ஒரு சின்ன ஆனால் மிக தெளிவான கேள்வி எழுந்தது. எனக்கு இப்போது உண்மையிலேயே மிக முக்கியமான இலக்கு எது? அது கண்களை மூடி சுற்றிலும் ஓடும் காற்றையும் முயலின் சிரிப்பையும் காட்டின் சத்தங்களையும் ஒரு நிமிடம் மட்டும் விலக்கி வைத்தது. பதில் உள்ளுக்குள்ளிருந்து வந்தது. இந்த பந்தயத்தை முடிப்பது. வேறு எதுவும் இல்லை. புகழ் வேண்டாம், மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்ற ஆசை வேண்டாம், வெறும் முடிப்பது மட்டுமே. அந்த ஒரு இலக்கு தெளிவாக மனதில் பதிந்தது. ஆமை தன் ஓட்டின் மேல் ஒரு சின்ன கற்பனை குறியீட்டை வரைந்து கொண்டது. ஒரு சிறிய வட்டம், அதன் நடுவில் ஒரு கோடு. இதுதான் என் இலக்கு. வேறு எந்த பாதையும் எந்த கவர்ச்சியும் என்னை இதிலிருந்து திசை திருப்பக்கூடாது. முயல் போல பல இலக்குகளை ஒரே நேரத்தில் துரத்தினால் என்ன ஆகும் என்று அது நினைத்துப் பார்த்தது. ஒரு பக்கம் வேகமாக ஓட, இன்னொரு பக்கம் புகழ் தேட, மேலும் ஒரு பக்கம் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க, எல்லாம் கலந்து குழப்பமாகி இறுதியில் எதுவுமே முழுமையாக முடியாது. ஆனால் ஒரே ஒரு இலக்கு என்றால், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை நோக்கி எல்லா சக்தியும் செலுத்த முடியும். ஆமை மெதுவாக முதலடியை எடுத்து வைத்தது. அந்த அடி சின்னதாக இருந்தாலும் அது தன் தெளிவான இலக்கோடு இணைந்திருந்தது. நான் ஓடவில்லை, பறக்கவில்லை, ஆனால் நான் நகர்கிறேன், என் இலக்கு நோக்கி. இந்த ஒரு நிமிட யோசனை ஆமையின் முழு பயணத்தையும் மாற்றியது. ஏனெனில் சரியான இலக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் மற்ற எல்லா முடிவுகளும் எளிதாகின்றன. இது என் இலக்குக்கு உதவுமா என்ற ஒரே கேள்வி போதும்.
ஆம் என்றால் செய், இல்லை என்றால் விடு. நீங்களும் இன்று 1 நிமிடம் எடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு இப்போது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரே இலக்கு எது? அதை ஒரு வரியில் எழுதுங்கள். அதுவே உங்கள் முதல் ஆமையடி. ஏனெனில் தெளிவில்லாத இலக்கு எதுவும் உண்மையான பயணத்தை தொடங்காது. இந்த விதியை உங்கள் ஜேர்னலில் எழுதி அதை தினமும் 1 முறை படியுங்கள். அப்போது ஆமை உங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிக்கும். நண்பன் 4 இட்லி சாப்பிடுறான், நான் ஏன் 3 தான்? இந்த பொறாம சீனுவ எங்க கொண்டு போச்சு தெரியுமா? ஒரு சின்ன கிராமத்துல ராமு, சீனு 2 பேர் சூப்பர் நண்பர்கள். 2 பேரும் ஒரே வீட்டுல தங்கி ஒரே வேளையில வேலை செஞ்சாங்க. காலையில எழுந்ததும் சேர்ந்து இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சீனு முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு நான் முந்தி போய் 4 இட்லி எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமா எழுந்து இட்லி தட்டுல 4 இட்லி எடுத்துக்கிட்டான். அப்போ ராமு வந்தான். தட்டுல இட்லி இல்ல. ஆனா ராமு கோபப்படல, சிரிச்சுட்டே சொன்னான், சரி சீனு, நீ 4 எடுத்துட்டியா? நான் 3 தான் சாப்பிடுறேன். ராமு இன்னும் சொன்னான், நீ 4 எடுத்தாலும் உனக்கு ருசி வராது. பொறாமை இருந்தா வயிறும் மனசும் நிறையாது. சீனு உண்மை புரிஞ்சுக்கிட்டான். அவன் 4 எடுத்தும் 3 தான் சாப்பிட முடிஞ்சது. சீனு சிரிச்சு சொன்னான், ராமு, இனிமே நான் 3 தான். உன் சிரிப்பு பார்க்கும்போது எனக்கு 5th இட்லி கிடைச்ச மாதிரி. நீதி, பொறாமை இருந்தா ருசி வராது, நட்பு இருந்தா விருந்து. Thanks for watching, Bubbly Baby Story fans! Like and subscribe to join the fun! Help! This rock is so heavy! I can't move it! Oh no! Wow! That rock looks incredibly heavy! Why are you carrying such a big one? I need to move it all the way across the beach. You talk? Yes, and I also walk sideways. Why carry that heavy rock, little crab? It makes me strong for the challenges ahead. ராமு ஒரு பொய் சொன்னான். ஆனா அந்த பொய் அவனை சிக்கல்ல மாட்ட வச்சிடுச்சு. நீங்க கேட்க போற இந்த கதையில ஒரு சின்ன பொய் கூட எவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறிடும்னு தெரியும். ஒரு நாள் ராமு வீட்டுல சமையலறை பக்கம் போனான். அங்கே அம்மா வச்சிருந்த மிட்டாய் டப்பா அவனுக்கு கண்ணுல பட்டது. ராமு வாவ் மிட்டாய்னு சந்தோஷமா பார்த்தான். அவன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. சின்னதா ஒரு மிட்டாய் எடுத்தா யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சான். அதனால ராமு மெதுவா டப்பாவை திறந்து ஒரு மிட்டாய் மட்டுமில்ல 2 மிட்டாய் எடுத்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. அதனால உடனே மிட்டாய முதுகுக்கு பின்னாடி மறைச்சுக்கிட்டான். அப்போதான் டக்குன்னு சமையலறை வாசல் பக்கம் சத்தம். அம்மா உள்ளே வந்தாங்க. அம்மா டப்பாவை பார்த்துட்டு கேட்டாங்க, ராமு, மிட்டாய் டப்பா திறந்தா? ராமு உடனே பதறிட்டான். கண்கள் பெரியலா ஆயிடுச்சு. அவன் பயத்துல, இல்லம்மா, நான் இல்லன்னு பொய் சொன்னான். அம்மா கொஞ்ச நேரம் அவனை பார்த்தாங்க. பிறகு சின்ன சிரிப்போட சொன்னாங்க, அப்படியா? அப்போ உன் கையில இருக்கிற சாக்லேட் மனம் எங்கிருந்து வந்தது? ராமு அதிர்ச்சியானான். அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அம்மா மெதுவா டப்பாவை எடுத்து காட்டினாங்க. பாரு, டப்பாவுல மிட்டாய் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ராமு தலை குனிஞ்சான். மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. உடனே அவன் மிட்டாய வெளியே எடுத்து கொடுத்து, சாரி அம்மா, நான் தான் எடுத்தேன், பொய் சொன்னேன்னு சொன்னான். அம்மா கோபப்படல. அவனை அன்போட தலையில தடவி, பொய் சொன்னா நம்பிக்கை போயிடும் கண்ணா, உண்மைதான் நல்லதுன்னு சொன்னாங்க. ராமு, இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் அம்மான்னு சொன்னான். இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? உண்மை பேசினா நம்பிக்கை கிடைக்கும், பொய் சொன்னா சிக்கல் தான் வரும். இந்த மாதிரி அழகான கதைகள் தினமும் கேட்க பப்ளி பேபி ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராமு பொய் சொன்னது சரியா? நீங்க எப்ப பிடிபட்டீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதை என்ன போடலாம்?
ஒரு ஐடியா கொடுங்க. Like and subscribe to join the fun. எனக்கு எப்போதுமே ஒரு ஆச்சரியம். இந்த காடு என்ன ரகசியம் வச்சிருக்குமோ? ஒரு நாள் காட்டுக்குள்ள குட்டி முயலும் அணிலும் குட்டி மானும் சோகமா நடந்துக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே சந்தோஷமா இல்லைன்னு மனசு கவலைப்பட்டாங்க. அப்போ திடீர்னு அவங்க முன்னாடி இருந்த சில கற்கள் ஒளில ஆரம்பிச்சது. மேலே மிதக்கும் ஒளி உருண்டைகள் சிம்மரிங் பண்ணி மின்னுச்சு. வாவ், இதென்ன மாயம்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அதைவிட பெரிய அதிசயம் நடந்தது. ஒரு புதற்குள்ள இருந்து ஒளிரும் ஒரு ஏகான் மெதுவா வெளியே வந்தது. அந்த ஒளி முழு காட்டையும் தங்க நிறமா பிரகாசப்படுத்துச்சு. அப்போ அவங்க புரிஞ்சாங்க, மாயம் தனியா இருந்த அழகு, ஆனா நண்பர்களோட பகிர்ந்தாதான் அது இன்னும் அழகு. Whee! This is fun! Would you like one? Oh, for me? Of course, here you go. Thank you so much. ஒரு ஏழ வேடன் பசியால் தவித்து தெரியாமலே சிவனுக்கு பூஜை செய்தான். விலங்குகளை விட்டான், கருணை காட்டினான். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? இந்த 2 நிமிட கதை உங்கள் மனதை உருக்கும். ஓம் மகா சிவராத்திரி. ஒரு அமைதியான கிராமத்தில் ஏழை வேட்டைக்காரன் ஒருவன் வாழ்ந்தான். அவன் விலங்குகளை வேட்டையாடிதான் குடும்பத்தை நடத்தினான். ஆனால் இயற்கையோடு இணைந்து தேவைக்கு மட்டுமே வேட்டையாடுவான். ஒரு நாள் காட்டுக்குச் சென்றான். மான் ஒன்றை துரத்தினான். ஆனால் அது தப்பியது. பசியும் சோர்வும் அதிகமானது. எந்த விலங்கும் கிடைக்கவில்லை. மாலையில் பாதுகாப்புக்கு ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்தான். அந்த மரத்தடியில் சிவலிங்கம் இருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை. வில் எடுக்கும்போது வில்வ இலைகள் கீழே விழுந்து லிங்கத்தின் மீது பட்டன. தெரியாமலே பூஜை தொடங்கியது. முதலில் கர்ப்பிணி முயல் வந்தது. என்னை கொன்றால் என் குட்டியும் இறக்கும் என்று கெஞ்சியது. வேடன் மனமுருகி விட்டுவிட்டான். அசைந்ததால் மீண்டும் இலைகள் விழுந்தன. அந்த இரவு முழுவதும் எதையும் வேட்டையாடாமல் தூங்காமல் இருந்தான். தெரியாமலே விரதமும் பூஜையும் நடந்தது. காலை விடிந்தது. அவன் விட்ட விலங்குகள் எல்லாம் வந்து நன்றி சொன்ன. வேடன் மனம் மாறி இனி விலங்குகளை துன்புறுத்த மாட்டேன் என்று முடிவு செய்தான். அப்போது ஒரு வியாபாரி மூட்டையை தூக்க முடியாமல் தவித்தார். வேடன் உதவினான். நன்றிக்காக உணவு மூட்டை கொடுத்தார். வீட்டுக்கு திரும்பிய வேடன் மனைவியிடம் காட்டில் நடந்ததை சொன்னான். அன்று முதல் அவன் சிவபக்தனானான். கருணையே உயர்ந்த வழிபாடு என்று புரிந்து கொண்டான். நண்பர்களே, கருணை காட்டினால் இறைவன் அருள் தானாக வரும். எந்த துன்பமும் நம்மை விட்டு ஓடும். ஓம் ஹர ஹர மகாதேவ். Thanks for watching, Bubbly Baby Story fans! Like and subscribe to join the fun! ಅವಳು ವೆದನ್ ಕಣಿಗೆ ಎದ್ರಿ ಬೆಣ್ ಪೆಣ್ಣಿ ಎದಕ್ಕೆ ನಿಂಗ ಈಗ போய் ஏனியத்த வெண்டல நான் தான் கடுப்பாங்க இதுதான் பெட்டர் நினைது. ಮಾಂತ ಬಿಪ್ಪುಮವತ್ತ ವೆಣಿಗಿತುವುದು ಇಂದ ಆಕಲ್ವಾಡಿ ಪತ್ರನ ವದಕರ ಇದನ್ನ ತಕ್ಕಲ್ ವದರಂದ ಕರತ ಪತ್ತರಿನ ಬದಲ್ ವಾಗನಂದ ಅಂಗಡದ ಎಂದಾರು ಪಣ್ಣನವರು பொருள் வெட்டேனா பாம்பர் கூடதா எந்த கணக்கு அக்கன் விட்டுட்டா இதுக பொண்ணு அவன் படத்தை பதிகேட்டேன. After the rain, the earth breathes again. Grandfather, the sky looks so beautiful now. சோலையூர் கிராமத்தில் அந்த வருடம் கோடை மிகவும் கொடூரமாக இருந்தது. வெயில் எரிந்தது. கிணறுகள் வறண்டு போனது. பறவைகள் கூட குரல் இல்லாமல் இருந்தன. ஒரு நாள் மாலை கவி என்ற சிறுமி தனியாக ஆலமரத்தடியில் நின்றிருந்தாள். அச்சானக் தண்ணீர் தண்ணீர் என்று மெதுவான ஒரு குரல் கேட்டது. கவி அதிர்ச்சி அடைந்தாள். யார் அது என்று சுற்றி பார்த்தாள். யாரும் இல்லை. மீண்டும் அதே குரல். அவள் மரத்தின் கீழ் பார்த்தாள். ஒரு சிறிய மயில் குஞ்சு தண்ணீர் இல்லாமல் துடித்துக் கொண்டிருந்தது. அதுதான் அந்த குரலா என்று கவி யோசித்தாள். அவள் உடனே வீட்டுக்கு ஓடி ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வந்தாள். மரத்தின் அடியில் சிறிய பாத்திரத்தில் ஊற்றி வைத்தாள். மயில் குஞ்சு தண்ணீர் குடித்தது. அந்த நொடியில் ஒரு அதிசயம். வானிலிருந்து குளிர்ந்த காற்று வீசியது.
மற்ற பறவைகள் எல்லாம் வந்து தண்ணீர் குடிக்கத் தொடங்கின. அடுத்த நாள் காலை கிராமம் முழுக்க பேசப்பட்டது. நேற்று மாலை ஆலமரத்தடியில் யாரோ தண்ணீர் வைத்திருக்கிறார்கள். கவி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒரு செயல் கிராமத்தை மாற்றியது. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் தண்ணீர் வைக்கப்பட்டது. மரக்கன்றுகள் நட்டனர். மழைநீர் சேகரிப்பு தொடங்கியது. சில வாரங்கள் கழித்து மின்னல் ஒளி, இடி சத்தம், மழை கொட்டி தீர்த்தது. தாத்தா சிரித்து சொன்னார், கோடை காலம் நம்மை சோதிக்கிறது. ஆனால் கருணை இருந்தால் இயற்கை நம்மை ஆசீர்வதிக்கும். மொரல் சிறிய கருணை, பெரிய மாற்றம். உங்களால் முடிந்தால் பறவைகளுக்கு சிறிய உணவும் குடிக்க தண்ணீரும் வையுங்கள். சிறிய கருணை ஒரு உயிரின் வாழ்வை காப்பாற்று. ஒரு சொட்டு தண்ணிக்காக ஒரு உயிர் போராடியது. ஆனால் அந்த தண்ணிக்கே விலை கேட்டான் ஒருவன். தாகம் ஒரு புறாரை சோதித்ததா அல்லது ஒரு மனிதனின் மனசாட்சியையா? கோடை வெயில் கொதித்து கொண்டிருந்தது. நிலம் பிளந்து உலர்ந்தது. கிணறுகள் வறண்டு போயின. ஒரு சிறிய புறா தாகத்தில் துடித்தபடி வீடு வீடாக பறந்தது. ஒரு சொட்டு தண்ணி. அதன் குரல் பலவீனமாக இருந்தது. நிலத்தில் ஒரு பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் இருந்தது. அதை பார்த்த புறா மகிழ்ச்சியுடன் கீழிறங்கியது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஓடி வந்து, இது என் தண்ணீர், குடிக்காதே என்று விரட்டினான். புறா மீண்டும் வானில் எழுந்தது. தாகம் அதிகரித்தது. அன்று இரவு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அவன் கனவில் ஒரு முனிவர் தோன்றினார். தாகத்தில் தவிக்கும் உயிரை விரட்டினாய், அது தண்ணீருக்காகத்தான் வந்தது என்றார். மனிதன் அகம்பாவத்துடன், அது என் தண்ணீர் என்றான். முனிவர் சிரித்தார். உன் பொன்குடம் இங்கேயே இருக்கட்டும். அடுத்த நொடி அந்த பொன்குடம் மணல் குடமாக மாறியது. ஐயோ, என் பொன்குடம் என்று அவன் அலறினான். அந்த நேரத்தில் வானம் இருண்டது. மின்னல் மின்னியது. தாகத்தில் சோர்ந்த புறாவை பார்த்த கடவுள் வானத்தை திறந்தார். மழை பெய்தது. மழை துளிகள் புறாவின் மேல் விழுந்தன. அது உயிர் பெற்றது. காலை அவன் கண்விழித்தான். கனவு நினைவுக்கு வந்தது. தன் தவறு புரிந்தான். அன்றிலிருந்து அவன் வீட்டின் முன் பெரிய தண்ணீர் பாத்திரம் வைத்தான். புறா மட்டும் அல்ல, எல்லா உயிர்களும் குடிக்க. தாகம் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி. கருணை இல்லாத செல்வம் ஒரு நொடியிலே மணலாகிவிடும். நீங்கள் என்ன தேர்வு செய்கிறீர்கள்? செல்வமா அல்லது மனிதத்துவமா? கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching, Bubbly Baby Story fans! Like and subscribe to join the fun! முன்னொரு காலத்தில் கோணங்கிப்பட்டினம் என்ற ஊரில் ஒரு மந்தை மேய்ப்பவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் நிறைய ஆடுகள் இருந்தன. ஆனால் அவைகளை காவல் காக்க அவனால் சரியாக முடியவில்லை. தினமும் ஒரு ஆடு காணாமல் போனது. இதனால் பயந்த மேய்ப்பவன் 2 வேட்டை நாய்களை வாங்கி காவலுக்கு வைத்தான். ஆனால் அவைகளுக்கு தினமும் 2 எலிகளை மட்டும் உணவாக கொடுத்தான். நாய்களுக்கு அது போதாத உணவு. அதனால் இரவில் ஓநாய் வந்து ஆட்டை கொன்றுவிட்டு சென்ற மீதி மாமிசத்தை வேட்டை நாய்கள் சாப்பிட்டு வந்தன. ஒரு நாள் மேய்ப்பவன் மறைந்து இருந்து பார்த்தபோது உண்மை அவனுக்கு தெரிந்தது. மனமுடைந்து சோகமாக அமர்ந்தான். அன்றைய அந்த காட்டில் வேறொரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நரி தண்ணீர் தேடி அலைந்தபோது தவறி ஒரு கிணற்றில் விழுந்தது. மேலே வர வழியில்லை. யாராவது காப்பாற்றுவார்கள் என்று காத்திருந்தது. நாட்கள் போயின. பசி, தூக்கம் எல்லாம் மறந்தது. ஒரு நாள் அந்த வழியாக ஓர் ஆடு வந்தது. நரி உடனே புத்திசாலித்தனமாக யோசித்தது. ஆடண்ணா, இந்த கிணத்து தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கு. நானே வேணும்னு தான் உள்ளே இறங்கினேன் என்று பொய் பேசினது. ஆடு யோசிக்காமல் கிணற்றில் குதித்தது. அப்போதுதான் உண்மை புரிந்தது. நரி ஆடு மீது ஏறி வெளியே வந்தது. ஆனால் ஆட்டை காப்பாற்றாமல், விவேகமில்லாமல் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றது. கிணற்றில் சிக்கிய ஆடு தன் முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தியது. அந்த நேரத்தில் அந்த வழியாக முனிவர் ஒருவர் வந்தார். கிணற்றில் சிக்கிய ஆட்டையும் சோகமாக அமர்ந்த மேய்ப்பனையும் பார்த்தார். இருவருக்கும் ஒரே அறிவுரை கூறினார். யோசிக்காமல் நம்புவதும் தவறு, வேலை வாங்கிக் கொண்டு தேவையானதை கொடுக்காததும் தவறு. பசி தீராதவன் நம்பிக்கையோடு உழைக்க மாட்டான். புத்தியில்லாமல் முடிவெடுப்பவன் சிக்கலில் விழுவான்.
முனிவர், மகனே, யாருக்கும் வயிறார உணவு கொடுத்தால்தான் வேலை செய்வர். நீயோ 2 எலிகளை மாத்திரம் நாய்களுக்கு உணவாகக் கொடுக்கிறாய். இது அவைகளுக்கு பத்தாது. நீ அவ்வப்போது உன் வீட்டிற்காக ஆட்டை வெட்டுகிறாய் அல்லவா? அந்த மாமிசத்திலிருந்து சிறு துண்டுகளையாவது எடுத்து இந்த நாய்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிக் கொடுத்தால்தான் அவைகள் உனக்காக நன்கு வேலை செய்யும் என்றார். அதன்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டான் மேய்ப்பன். அப்படியே செய்து வந்தான். அதற்கு நல்ல பலன் கிடைத்தது. அன்றிலிருந்து மந்தையில் ஆடுகள் குறையவில்லை. மறுநாள் ஓநாய்கள் ஆட்டை தின்ன வந்தன. அதைக் கண்ட வேட்டை நாய்கள் அவைகளை விரட்டின. என்ன, இத்தனை நாட்களாக நாங்கள் விட்டுச் சென்ற மாமிசத்தை தின்றீர்கள், இப்பொழுது உங்களுக்கு என்னவாயிற்று என்றன. உங்களது எச்சில் மாமிசம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் தலைவர் வயிறு நிலை எங்களுக்கு மாமிசம் கொடுக்கிறார் என்றன. அவற்றை மீறி ஓநாய்கள் மந்தைக்குள் நுழைந்தன. அவைகள் மீது பாய்ந்து கிழித்துக் கொன்றன வேட்டை நாய்கள். மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் மந்தை மேய்ப்பன். மேய்ப்பன் உடனே தன் தவறை உணர்ந்தான். முனிவரின் உதவியால் ஆடும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டது. அன்றிலிருந்து மேய்ப்பனும் ஆடும் ஒரு விஷயத்தை மறக்கவில்லை. நீதி. புத்தியில்லாமல் நம்புவதும் பொறுப்பில்லாமல் வேலை வாங்குவதும் இரண்டுமே நம்மையே சிக்கலில் தள்ளும். விவேகமும் நியாயமும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை நிம்மதியாகும்.